ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு. எந்த பயிர் போட்டால் லாபம் வரும்? தென்னை போடலாமா, முருங்கை போடலாமா, வாழை போடலாமா, மிளகாய் போடலாமா அல்லது எலுமிச்சை போடலாமா? இந்த கேள்வியை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தினமும் கேட்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தவறான முடிவு ஒரு வருட உழைப்பையும் லட்சக்கணக்கான பணத்தையும் இழக்க வைக்கும். அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் அதிக லாபம் தரக்கூடிய 5 பயிர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான செலவு, வருமானம், லாபம், யாருக்கு ஏற்றது, என்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தென்னை. இது பார்த்தீங்கன்னா விவசாயத்தோட ஏடிஎம் சொன்னால் கூட தப்பு கிடையாது. ஒரு முறை இதை சரியாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு 20லேருந்து ஒரு 40 வருடங்கள் கூட வருமானம் தரும். ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75 மரங்கள் நடலாம். முதல் வருட செலவு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிலம் தயார் செய்யணும். நாற்று, சொட்டு நீர், இயற்கை உரங்கள் இதெல்லாம் சேர்த்தோம்னா 1லேருந்து 1.5 லட்ச ரூபா எழுதி பாருங்க. அதுவே முழு மகசூல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகர லாபமாக சந்தையை பொறுத்து 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரும். ஆனால் இதில் மரத்தை நட்டு விட்டுட்டு உரம் போடாமல் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எந்த லாபமும் தராது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட்டு விட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு நல்ல வருமானம் தருங்க. அடுத்த பயிர் பார்த்தீங்கன்னா முருங்கை. இது பார்த்தீங்கன்னா வேகமாக வளரக்கூடிய, வருடம் முழுக்கும் தேவையுள்ள ஒரு பயிருங்க. இந்த பயிர் ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபாயிலிருந்து 1,20,000 எழுதி செலவாகும். சரியான பராமரிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் எழுதி வருமானம் தருங்க. செலவெல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிகர லாபமாக ஒரு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் எழுதி லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு ஏக்கரில். மழை காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரியாக நிலத்தை இந்த மாதிரி சரியாக வடிகால் போட்டு சரியாக பராமரிக்கணும். இல்லாட்டி தண்ணி தேங்குச்சு அப்படின்னா வேரழுகல் நோய் இதில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி வேரழுகல் நோய் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் உறுதியாக வந்துடுங்க. இது வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை மதிப்பு கூட்டுதல் செஞ்சு நீங்கள் டைரெக்டாக விற்பனை செய்யலாம். மதிப்பு கூட்டு செய்கிறதன் மூலயமா பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகப்படியான லாபம் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ள சந்தை, ஏற்றுமதி சந்தைக்கும் முருங்கை ஒரு முக்கியமான பயிராக இதாகுதுங்க. இது உங்களுக்கு 40 நாள்லேயே வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் இந்த முருங்கை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைங்க. வாழை ஒரு வருடத்தில் வருமானம் வரக்கூடிய ஒரு தரமான பயிர்களில் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆரம்ப முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரை தேவைப்படுங்க. நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்னா ஆண்டுக்கு 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் எழுதி வருமானம் வரக்கூடியதுங்க. நிகர லாபம் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா எழுதி உங்களுக்கு வருமானம் வருங்க. இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டுலேருந்து, இலையிலேருந்து, காயிலிருந்து எல்லாமே இதை நம்மளால் சந்தைப்படுத்த முடியுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. காற்று, மழை, புயல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு கம்பங்கள் கண்டிப்பாக வைக்கணுங்க. ஆதரவு கம்பங்கள் வைக்கணும். நீர் மேலாண்மை இதுக்கு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி உர மேலாண்மை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிரில் ஒன்று நம்ம வாழைங்க. நம்ம பார்க்க போகிறது மிளகாய். சந்தை விலை நல்லா இருந்தால் விவசாயியை நல்லா சிரிக்க வைக்கும் ஒரு பயிர். ஒரு ஏக்கருக்கு 80,000 ரூபா முதல் 1.5 லட்சம் வரை செலவு இருக்குது. சரியான பராமரிப்பு பண்ணிங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரை விற்பனை மதிப்பு கிடைக்கலாம். லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரை இருக்கலாம். ஆனால் பூச்சி மேலாண்மை ரொம்ப முக்கியம். அதை கவனிக்கலை அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா மகசூல் பாதியாக குறையும். பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை. இப்போது அதிக விவசாயிகள் தேர்வு செய்யும் பயிர்களில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு ஏக்கரில் 170லேருந்து 200 மரங்கள் வரை நடலாம். ஆரம்ப செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரை ஆகுது.
மரங்கள் நல்லா வளர்ச்சிக்கு வந்த பிறகு வருடத்துக்கு 3 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை வருமானம் கிடைக்கலாம். நிகர லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பூ வந்தால் போதாது, காய் பிடிக்க வேணும். அதற்கு மண் வளம், சரியான சத்து, தேனி, மகரந்த சேர்க்கை, இவை எல்லாமே முக்கியம். அதே மாதிரி நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பராமரிப்பு பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சையில் நல்ல விதமாக நீங்கள் அறுவடை பண்ணலாம். போனஸாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போது உங்களிடம் தென்னை, முருங்கை, எலுமிச்சை இப்படி நீண்ட கால பயிர்கள் இருந்தால் அதற்கிடையில் கீரை போடுங்கள். அரை ஏக்கர், 1/4 ஏக்கர் இவ்வளவு இருந்தாலே போதும். 20லிருந்து 30 நாட்கள் வரை அறுவடை வந்துடும். விரைவான பணப்புழக்கம் இருக்கும். உங்களுக்கு மண்ணுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, விவசாயிக்கும் நல்லது. எந்த பயிர் சிறந்தது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்கள் மண், உங்கள் தண்ணீர், உங்கள் சந்தை, உங்கள் முதலீடு மற்றும் உங்கள் உழைப்பு, இதையெல்லாம் பார்த்து தான் சரியான பயிரை நாம் தேர்வு செய்யணும். அதுதான் வெற்றிகரமான விவசாயியின் அடையாளம். அடுத்த வீடியோவில் 1 ஏக்கர் நிலத்தை எப்படி திட்டமிட்டு ஆண்டு முழுவதும் வருமானம் தரும் பண்ணையாக மாற்றலாம் அப்படின்னு வயல்லையே இருந்து பார்க்கலாம். இயற்கை விவசாய ரகசியங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனியும் இந்த மாதிரி விவசாய வீடியோ உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.